1 கப் முந்திரி எடுத்துருக்கேன். நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் எந்த அளவுக்கு நம்ம முந்திரி சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை தகுந்த போல் நம்ம சர்க்கரை எடுக்கணும். அதனால் ஒரு பவுலில் போட்டு அளந்துக்கோங்க. நான் இந்த பவுலில் பார்த்திங்கன்னா 1 பவுல் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வலுவலுப்பான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா முந்திரியை பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா வலுவலுப்பாக இது போல் தான் அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு நம்ம முந்திரி பருப்பு அளந்து எடுத்தோம் பார்த்திங்களா, அதே கப்பில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கலாம். அரை கப் சர்க்கரைக்கு அரை கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சறப்போ ஒரு கம்பி பதம் வரணும், அந்தளவுக்கு நம்ம காய்ச்சிக்கலாம். காய்ச்சினதுக்கப்புறமா இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுத்து விரல் 2 விரலுக்கு எடுக்கல அந்த ஒரு நூல் மாதிரி ஒன்று வரணும். அது வந்ததுனா தான் கம்பி பதம் வந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா எடுத்து பாருங்கள், பிசு பிசுப்பாக நூல் மாதிரி வரும். இப்போ கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இந்த பாகில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் நல்ல பேஸ்ட்டு போல் நல்ல மைய வரணும், அந்த மாதிரி கலந்துக்கணும். கலந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன், அதுக்கு மேலே தேவைப்படாது. நெய் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா திரண்டு வரணும், அந்த மாதிரி நம்ம இதை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒன்று போல் திரண்டு வரணும். நம்ம கரண்டியில் இப்படி சுற்றினோம்னா அந்த எல்லாமே ஒரே போல் திரண்டு வரணும். அந்த மாதிரி நம்ம இந்த பேஸ்ட்டை காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன் நான், அதில் நெய் தடவிக்கிறேன். நீங்கள் ஒரு கவர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் வந்து பட்டர் பேப்பரில் நெய் தடவிருக்கேன். இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த முந்திரி மிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், கை வந்து தொட முடியாது, கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக நம்ம ஸ்பூன் வச்சு லைட்டாக இப்படி பரத்தி விட்டுட்டு இதுக்கு மேலே அந்த பட்டர் பேப்பரை மேலே மூடி தேய்ச்சிக்கலாம். ஒன்று போல் இந்த சப்பாத்தி கட்டை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த சைஸ் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இல்லைன்னா மேடும் பள்ளமாக ஆயிரும். அதனால் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் மெதுவாக தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு இந்த ஓரங்கள்லாம் வெட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா காஜு கட்லி நம்ம கடைகள்லாம் வாங்குறப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அழகாக மீதி இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் வேஸ்ட் ஆகாது. நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வேஸ்ட்டாக கீழேலாம் போட்டுறக்கூடாது. அருமையான ஒரு காஜு கட்லி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. சட்டுன்னு நம்ம ஒரு வீட்டில் ஸ்நாக்கோ யாராவது வந்தாங்களோ சரி, இல்லை தீபாவளி டைம்லேயும் இருந்தால் சரி, இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கடைகளில் போய் வாங்கினோம்னா அதிக விலை இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் முந்திரி பருப்பை வாங்கி நம்ம வீட்டில் செஞ்சோம்னா விலை கம்மியாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு திருப்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி ஈஸியான முறையில் ஒரு காஜு கட்லி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும்.